பஹ்ரான் போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர்னு நடக்குது. எத்தனை நடக்குது பாருங்க, பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் மட்டும் இந்த ஒரு போர் நடக்குது, பஹ்ரான் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கா கிட்டேயே வந்து மிரட்டுறாங்க. மக்காவுக்கு அருகிலே வந்து 300 வீரர்களை கூட்டிகிட்டு வந்து 2 மாதம் தங்குறாங்க. வர்றவங்களாம் வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படிங்க. யாரும் வரல சண்டைக்கு, அவங்க வரல. வந்து 2 மாதம் தங்கி இருந்து ரசூல்லா வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க, யாருமே வரல. அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நாள் கழித்து இது நடக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்ருக்கு வந்து வியாபார கூட்டம் எப்படி அங்கேருந்து ஷாமுலேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வருது எங்கே மக்காவில் டெலிவரி கொடுக்கறதுக்கு. இப்போ அதே மாதிரி இந்த வியாபார கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, மக்காவிலிருந்து ஷாமுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு கூட்டம் போகுது. அப்போ இந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக எப்படி பத்ரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாகன கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்களோ, அதே மாதிரி ஸைத் இப்னு ஹாரிஸாங்கிற இவருடைய தலைமையில் ரசூல்லா வந்து அனுப்புகிறாங்க. இந்த வியாபார கூட்டம் ஷாமுக்கு செல்ல வேண்டிய வழியில் மக்காவுக்கிட்ட வச்சு மடக்கணும் அப்படிங்கிறது பிளான். இப்போ இந்த வியாபார கூட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட்டு கொண்ட வியாபார கூட்டம், கிட்டத்தட்ட 1,00,000 திர்ஹம் கொண்ட ஒரு வேல்யூ கொண்ட ஒரு வாகன கூட்டத்தை வந்து இது போகுது. இதை என்ன பண்ணுறாரு, அவர் வந்து போய் பிடிச்சிடுறாரு வெற்றிகரமாக. அதாவது அட்டம்ப்ட் பல வாட்டி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு வியாபார கூட்டம் வெற்றிகரமாக கையில் சிக்கினது இதுதான், இந்த ஸைத் பின் ஹாரிஸாவுடைய படைப்பிரிவு. இதில் வந்து கிடைச்சிடுறாங்க. அவங்க கிடைச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பொருட்களை விட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடிடுறாங்க. யார், குறைஷிகள் வந்து ஓடிடுறாங்க. பொருட்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருது. இது வந்து முஸ்லீம், அதாவது மக்காவாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து இது ஏற்படுத்துது. பத்ரில் ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முகம்மது வந்து சும்மாவே விடலை. இவங்க வந்து இவதான் சொல்கிறோம்ல ஜீனா ஹராம் அப்படி, அதாவது வாழ்கிறது இவங்க வந்து பாசிபிள் இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. இவங்களால் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு, அதாவது நம்ம உள்டாவாக நம்ம பயான்களில் வந்து சொல்கிறோம் ரசூலா வந்து வாழ்கிறதுக்கு முடியாமல் பண்ணிட்டாங்கன்னு. இவங்களை வந்து வாழ்கிறதுக்கு முடியாமல் பண்ணிட்டாங்க. இவங்களால் வியாபாரம் பண்ண முடியல, வெளியே சுற்ற முடியல, ஒன்றுமே இவங்களால் வந்து டோட்டலாக இவங்களை வந்து லாக் பண்ணி ரசூலா வச்சிடுறாங்க.